guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூ ஆர் மீ கப்பிள் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த சேலஞ்சை வச்சே வந்து நீங்க மோஸ்டா தெரிஞ்சுக்கலாம் இவர் எப்படிப்பட்ட கேரக்டர், நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியாட்டியும் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம், ஏதோ தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரு கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு வந்து கேட்டா நான் வந்து இப்படி வந்து பேப்பர்ல காட்டுவேன், நரேன் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். நரேன் அப்படின்னு வந்து காட்டுவேன். என்னடா ஏ இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி காட்டிக்க போறோம். ஒரு 20 क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கோம், நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சரி ஓகே. யாரு ரொம்ப சென்சிட்டிவ்? கரெக்ட், நான் தான் ரொம்ப சென்சிட்டிவ். இவதான் உட்கார்ந்து டெய்லி மூக்கு சிந்திக்கிட்டே அழுதுட்டு இருப்பா. ஆமா, 5 நிமிஷத்துக்கு இப்படி தொடப்பேன் நானு. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அழுகாட்டி மனசே நிம்மதியா இருக்காது அவளுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு காலம் அழுக மாட்டேங்க. யாராவது சட்டுன்னு பேசிட்டாலும் அழுதுருவேன். ஏன்னா பெண்கள் மனசு அந்த மாதிரி பூ போன்றது. அத வந்து சின்னதா சொரிஞ்சு பார்த்தா பொங்கிடுவோம். லைட்டா அப்படி தொட்டா கூட பொங்கிடும். அப்படிலாம் இல்லைங்க. அந்த பக்கம் கேர்ள்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அழுவோம் தான், ஆனா ரீசனபிளா தான் அழுவோம். அப்படியா? எல்லாரும் எங்களை தான் ஹர்ட் பண்றாங்க. அந்த ஏய் கத்துனா அழுகிறது, அந்த மாதிரி தான் ரீசனபிள். ஏய் அப்படின்னு கத்துனா அழுகதாங்க வரும் திடீர்னு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. செகண்ட் क्वेश्चन. யாரு ரொம்ப சீக்கிரம் கோவப்படுவா? நான். கரெக்ட். அது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டுல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு சாப்பிட்டனால சொரணை அதிகமா இருந்தது, கிட்டத்தட்ட கோவம் அதிகமா வருது. அப்ப நாங்களாம் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டோம். நான் அதை சாப்பிட்டு பார்த்துருக்கேனே. உங்க வீட்டுல லைட்டா தான் உத்துனூண்டு உப்பு போடுவாங்க. எங்க வீட்டுலன்னா இப்ப எங்க அம்மா அப்பாவே சேர்த்து சொல்றான் பாத்துக்கங்க. அது நான் இல்லங்க, வேற யாரோ. உங்க வீட்டுல இப்படிதான் சாப்பிடுவீங்க, இத்துனூண்டு உப்பு தான் போடுவாங்க. பாத்துக்கோங்க, இவ்வளவுதான் போடுவாங்க உப்பு. எதா இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு உப்பே போட மாட்டாங்க. அது இங்க क्वेश्चन கிடையாது. யாரு வீட்டுல உப்பு போடுவான்றது. அதிகமா கோவப்படுறது இவருதாங்க. அதாவது அமைதியா இருப்பாங்க, திடீர்னு வந்து பொங்கிட்டா வந்து எப்படி பொறுக்கும் நிறுத்த முடியாது. பயங்கரமா ஷார்ட் டெம்பருங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். கோவம் வந்தாலும் அந்த கோவம் கொஞ்ச நேரத்துக்கு தான். எனக்கு ஷார்ட் டெம்பர், உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் சென்சிட்டிவ். ஜோக் இல்ல இல்லையா? தேர்ட் क्वेश्चन. யாரு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? எஸ், இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் பண்ணேன், என்ன கொஞ்சம் முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். நான் குமார் அவசரப்பட்டிய கொழுப்பு பாத்தீங்களா? அதான் நானும் எஸ் சொன்னதுதாங்க தப்பு. சரி ஓகே, பரவாயில்ல. ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். மறக்கலாம் முடியாது. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாருக்கு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பயணங்கள் போய் தொலைந்திடவா. எனக்கும் பிடிக்கும், இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் போனா வாமிட் வந்துரும் பயம். வண்டியில போறதுக்கு உனக்கு என்ன வாமிட் வருது? கார்ல போனா கூட வாமிட் வரும்னு சொல்லலாம். வண்டியில போறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, இருந்தாலும் ஓகே டிராவல் பண்ணலாம். என்னங்க இந்த வெயில் அது இதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் கடுப்பா இருக்கு. வீட்லயே கொஞ்சம் ஜாலியா இருந்து பழகிட்டோமா. ஆனா போறோம், எங்கேயும் போகாம இருக்க முடியாது, சம்பாரிச்சு போலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन. யார் சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆவா? நான் தான். நீ எங்க ஆவ? பாருங்க, வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாரி கேட்டோடனே சரி ஓகேன்னு சொல்லிடுவேன். ஆனா இவ கெஞ்ச விடுவா, உட்காந்து கெஞ்சணும், போ போ போன்னு தள்ளி விடுவா பக்கத்துல வந்தாலே. அப்ப யார் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆகுறா? நான் தானே. இப்ப சுடு தண்ணியில கை வச்சேன்னா சுடதானே செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும்ல ஆடுறதுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஆற போடணும். இப்பதான் ஞாபகம் வருது, சண்டை போட்டோம்னா ஓரமா போய் உட்காந்து ஜாலியா போன் பார்ப்பாங்க. 4 நாள் ஆனாலும் இவ தொல்லை இல்ல, பேசாம இருப்பான்னு போன் பாக்குறது. நானே நான் சண்டை போட்டிருக்கேன், என் கூட பேச விருப்பம் இல்லையா உனக்கு? அதான் உனக்கு என்னப்பா போன் இருக்கு, நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இரு, நான் போய் சண்டை போடணும். இல்ல இதை ஒத்துக்க மாட்டேன். சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆறது நான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஓகே, அடுத்த क्वेश्चन. யாரு ரொம்ப ஃபூடி? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எஸ், கரெக்ட். சாப்பிடுவோம், அவ்வளோலாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம், அளவா. எதா இருந்தாலும் லிமிட்டா. ஒரு புரோட்டா சாப்பிட்டா ஒரு 7 புரோட்டா. ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஒரு அண்டா பிரியாணி. அண்டா பிரியாணிலாம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். எனக்கு நான்வெஜ் அவ்வளோ பிடிக்காது. ஸோ சும்மா கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் சாப்பிடுவேன். அது பேர் தான் ஃபுடி. ஃபுடி காசிங்கும். ஓகே, நான் எப்படின்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டா. ஆயில் சாப்பிட மாட்டா, தயிர் சாப்பிட மாட்டா, வேற என்ன சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான்.
எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எது வேணும்னாலும் கேட்டாலும் இல்ல எண்ணெயில போட்டு காத்த பொரிச்சு குடிச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்திருப்பாங்க. இது இல்ல பால் ஊத்தி இருப்பாங்க. இது வேணா தயிர் கலந்துருப்பாங்க அப்படின்னு அது ஹெல்த் கான்சியஸா இருக்கிறது தப்பு இல்லைங்க. உங்களுக்கும் நல்லது. நீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. அடுத்த கொஸ்டின், யாரு ரொம்ப லேசி? எஸ், அதாவது எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி படுத்துக்கிறதுனா நரேனு தான். கூப்பிட்டோன்னா 5 நிமிஷத்துக்கு முன், இப்ப வந்து ஒரு 6 மணிக்கு வந்து நீங்க கூப்பிட வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டுட்டு வந்துடணும். அந்த 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க, 7 மணிக்கு எந்திரிச்சு வர ஆள் தான் இவரு. தூங்கிட்டு இருக்கப்ப மட்டும் இல்ல, நார்மலா படுத்துட்டு போன் பார்த்துட்டு இருந்தாலும் அப்படிதான். அதே மாதிரி இன்னொரு லேசினா, இந்த வண்டியில கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ரெஸ்ட் ரூம் வருது இல்ல கடையில நிப்பாட்டு அப்படின்னு ஏதாவது சொல்றதுன்னா வீட்டுல கிளம்பும் போதே சொல்லிட்டோம்னா தான் நடுவுல போய் நிறுத்துவாங்க. நடுவுல போய் சொன்னோன்னு வைங்க, வீட்டுக்கே வந்துட்டாலும் வீட்லயே போய் டீ போட்டுருங்கிறது. அந்த மாதிரி டைப்புங்க. சோம்பேறினா சோம்பேறி, உலக மகா சோம்பேறி, நம்பர் 1 சோம்பேறி. அடுத்த கொஸ்டின், யார் அதிகமா போனை யூஸ் பண்ணுவா? ஸ்கிரீனையே மறைச்சிருவேன் நான். நானும் அதான், வேற எதுவும் காமிக்க போறது இல்ல. ஐயோ முடியலங்க. பெரும்பாலும் எங்களுக்கு பொதுவா சண்டை வராது. பெருசா வந்துச்சுன்னா வந்து போன் யூஸ் பண்றதுக்கு தான் சண்டை வரும். எப்ப பார்த்தாலும் போனு 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 உட்காந்தா போனு, நின்னா போனு, பாத்ரூம் போனா போனு. ஐயோ தாங்க முடியாதுங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க சொல்ற பேசலாம் நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நம்ம அப்படிதான் என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? அதான் பாருங்க, வீடியோல இந்த மாதிரிலாம் தைரியமா பேச வேண்டியது. அதுக்கப்புறம் வீடியோ கட் ஆனதுக்கு அப்புறமா மன்னிச்சிருமா, தெரியாம பேசிட்டேமா, கொஞ்சம் கெத்து காட்டிட்டேமா. ஏய் தெரியும், இங்க வா. கப்பிள் சேலஞ்சு ஒற்றுமையா இருக்கணும். ஓகேவா? பின்னாடி கிள்ளி வச்சிருவேன். ஓகே, அடுத்த கொஸ்டின், யாரு சீக்கிரம் எந்திரிப்பா? ஈர வாங்குவாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எப்ப எந்திரிப்பேன்னு 6 மணிக்கெல்லாம் மிட் நைட். உங்களுக்கே தெரியும், சும்மாவே நல்லா தூங்குவேன். இதுல 6 மணிக்கு உட்காந்து எப்ப எந்திரிப்பேன்னு சமணங்கால் போட்டு இருக்கிறது 2 பேரு. சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேங்க. அதனால எனக்கே ஆசை இருக்கு 10 மணி வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தூங்கணும்னு சொல்லிட்டு. இங்கேன்னு இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல்ல கூட லேட்டா தூங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டுருவேன், எந்திரிடி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க, லேட்டா தூங்கினா லேட்டா எந்திரிக்கலாம். 10 மணிக்கெல்லாம் படுத்து சீக்கிரம் தான் எந்திரிக்க முடியும். 10 மணி எத்தனை நாள்? நான் 7 மணிக்கெல்லாம் தூங்கியிருக்கேன். சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேங்க. அதாவது நான் மார்னிங் பர்சன். ஓகே, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், யாரு அதிகமா பேசிட்டே இருப்பா? கொஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கறத பாருங்க. இவதான் இங்க ஓட்ட வாய், சும்மா லொடன்னு பேசிட்டே இருப்பா. என்ன பேசுறானே தெரியாது. நம்ம சொல்ல வேண்டியதுதான். என்ன பண்றது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வைஃபா போயிட்டால. அதாவது கொஞ்சம் அப்படியே ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி நல்லா ஜாலியா ஜெனிலியா மாதிரி பேசிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். சாரி ஜெனிலியா. சரி ஓகே, சரி ஓகே. யாரு கூட கம்பேர் பண்றாங்க பாத்தீங்கல்ல? சரி ஓகே. இல்லங்க, அப்படி பிடிக்கும்னு நினைச்சலாம் பேசுறது கிடையாது. இருந்தாலும் நமக்கு நேச்சுரலா வருது. பொண்ணுங்களுக்கு பொதுவா பசங்களை விட நிறைய பேசுற பழக்கம் இருக்கும். இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் பேசுவோம். யூஸ்ஃபுல்லா நீ? ஆமா, பயங்கர யூஸ்ஃபுல்லா பேசுவாங்க. எதை பத்தி பேசுவேன் சொல்லு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ண சொல்லுவா. அதை தவிர வேற என்ன பேசியிருக்க நீ? அவ இப்படி, இவ அப்படி, அப்படிதான். யாருன்னே தெரியாது எனக்கு. இன்னும் அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் நீ அங்க போட்டு கொடுக்காத, நான் பாசிட்டிவா தானே சொல்லுவேன். நான் இன்னும் மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அது சொன்னாவே போதும். அப்பப்ப தூங்கிடுவாரு, எழுப்பி மண்டையில தட்டி கேப்பு ஓகே 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 அப்படின்னுவாரு. அடுத்த கொஸ்டின், யார் அதிகமா கேர் எடுத்து பாத்துப்பா? இல்ல கிழிச்சு போட்டிருப்பேன், பேப்பர் வேணுமேன்றதுக்காக வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் தான் எப்பயுமே ரொம்ப கேர் பண்ணிப்பேன். ஆக்சுவலா ஒரு குழந்தை மாதிரி இவரை பார்த்துப்பேன். இவரும் பார்த்துப்பாரு. ஆனா யூஸ்வலி பசங்க பெருசா வெளியே காட்டிக்க மாட்டாங்கல்ல. நம்ம அப்படியே ரொம்ப பாசத்தை பொங்குவோம், பொழிவோம். சரி, ஓவரா பேசினா ஏதாவது மாட்டி விட்டுருவாங்க, அதனால பயம். ஆமா. ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின், யாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். 2 பேருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிஸியானனால பெருசா டெய்லி பேசிக்கிறது இல்லன்னு வெச்சுக்கோங்களே. ஓவர் கனெக்ட் இல்ல, ஆனா அப்பப்ப பேசிப்போம். அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் எல்லாரையும் மீட் பண்றோம், போறோம், கண்டிப்பா பண்றோம். ஓகே, பண்ணிடுவோம். அடுத்த கொஸ்டின், யாரு ரொம்ப பொசசிவ்? நெத்தியில எழுதி ஒட்டிக்குவேன்.
நான் அவ்வளோ பொசிட்டிவ்லாம் பட மாட்டேன். படுவேன், படமாட்டேன் படுவாங்க, காட்டிக்க மாட்டாங்க. ரொம்பலாம் பட மாட்டேன். இவன் இங்கிட்ட ஒரு பொண்ணு கிராஸ் ஆனா போதும் உடனே பொசசிவ், சண்டைக்கு வந்துருவா. அதாவது கிராஸ் பண்ணா இல்லைங்க, இவர் பார்த்தா பொசசிவ். எங்க போறவங்க முன்னாடி வருவாங்க, ஆப்போசிட்ட கூட அப்ப நடந்து வருவாங்க. கேஷுவலா பார்த்துட்டு அங்க திரும்பிடுறது. அது கூட அதாவது சண்டை போட தூரத்துல முடியாது. வரும்போதே அவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருக்கும் என்னங்க. அப்ப நேரா நடந்து போயிருக்கலாம்ல. அப்படியே கேஷுவலா பாக்குற மாதிரி இப்படி பார்த்தா நாங்க அடிக்கதான் செய்வோம். உடனே எல்லா செக்ஷன் எல்லா பசங்களையும் தான் சொல்றேன். திருட்டுத்தனமா பார்த்தாலும் பக்கத்துல இருக்க பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருவோம். பார்த்து கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்த கொஸ்டின், யாரு அழகா சிரிப்பா? ஏய் போ. எனக்கு நான் தான் அழகா சிரிப்பேன். அப்ப நான் அழகா சிரிக்கலையா? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஆமா, நீதான் அந்த பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி ஏன்னு சிரிப்பேன். நான் தான் இப்படி கியூட்டா சிரிப்பேன். கியூட்டா நீங்க சொல்லுங்க. சரி சரி, அவங்க பார்க்கட்டும் எது அழகா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து யாரு குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணுவா? வாய்ப்பே இல்லைங்க. நான் ரொம்பலாம் குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ண மாட்டேன். குழந்தைத்தனமா இருந்தாலுமே கொஞ்சம் மெச்சூர்டா காட்டிப்பேன். இவர் அப்படி கிடையாது. கேமரா முன்னாடி இருப்பா, ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படிலாம் கிடையாது. ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படி ஆமா சுத்திக்கிட்டு கை இருக்கேன். சுப்பி லைட் தூ பொய். 8th நான் கை சூப்பறதெல்லாம் நிறுத்திட்டேன். 8th எனக்கு இப்பதாங்க தெரியுது. இல்லங்க, குழந்தைத்தனமாலாம் நான் நடந்துக்க மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் மெச்சூர்டு தான். பட் ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் ஆயிட்டா மெச்சூரிட்டி வந்துடும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இப்பயும் அப்படிலாம் கிடையாது. சொப்பு ஜாமா வேலை எல்லாமா கார் பொம்மையை பார்த்தா வாங்கலாமான்ட்டு ரெண்டு பேருமே ஓகேவா? ரெண்டு பேருமே காட்டு. ரெண்டு பேருமே கொஞ்சம் குழந்தைத்தனம் இருக்கு. சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டு சொல்றேன். யாரு விட்டு கொடுத்து போவா? கரெக்ட். நான் தான் அதிகமா விட்டு போவேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எப்படின்னா வந்து நான் சீக்கிரமா வந்து மன்னிச்சு விட்டுருவேங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் பேசாமலாம் இருக்க மாட்டேன். அதாவது மனசுல இருக்கும், சீக்கிரமா மறந்துடாது நிறைய விஷயங்கள். ஆனா அப்போதைக்கு அதை விட்டுட்டு டக்குன்னு போய் பேசுறது, அந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதெல்லாம் நான் தான். கரெக்டா? எனக்கு என்ன சண்டை போட்டா கோவம் வந்துரும். அந்த மாதிரி விட்டு கொடுத்து பழகுங்க, நல்லா இருக்கும் லைஃப். ஓகே ஓகே. இந்த இடத்துல இந்த தத்துவம் தேவையா? யாரு அதிகமா சாரி கேட்பா? ஆப்வியஸ்லி நீ. பொண்ணுங்க சாரியே கேட்க மாட்டாங்க, பசங்க ஆல்வேஸ் கேட்பாங்க சாரி. அதாவது எங்களுக்கு சாரி கேட்கிற நிலைமைகள் வராது, ஏன்னா நாங்க தப்பே பண்ண மாட்டோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தப்பு பண்ணாலும் இவ சாரி சொல்லிடுவா. மத்த பொண்ணுங்க எப்படின்னு தெரியல. ரொம்ப ரேர் தான் அது. சாரி சொல்றதுமே ரொம்ப ரேர் தான். தப்பு பண்றது ரொம்ப ரேர். சொல்லு. இல்ல சாரி சொல்றது ரொம்ப ரேர் தான். தப்பு பண்றது ரொம்ப ரேர்ல சொல்ல மாட்டேன். பெருசா நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க. சொல்ற பேச்செல்லாம் கேட்பேங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க நானு. ரொம்ப நல்ல பெண்ணு. ஆமா, பேரு இன்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாப்பிள்ளை? சேட் ரியாலிட்டி. ஓகே, கட் பண்ணணும் இத. அடுத்து, டெடிக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஆமா, என்னதான் பிடிக்கும்? நான் தான் சின்ன குழந்தையில இருந்து மடியிலையும் தோல்லையும் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். சரி, இவன் பாட்டுக்கு வேலைக்கு விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப போய் கூட பாப்போம். அவன் யாரு கூப்பிட்டானே வேமா வந்து விளையாடுறியான்னு பார்த்தோம். அது இவர் ஏதோ இப்ப கொஞ்சம் ஓடி விளையாடி அந்த மாதிரி மனச மாத்தி வச்சிருக்காருங்க. முட்டப்பாவே என் கூட தான் இருப்பான், டெடி என் கூட தான் இல்ல இல்ல, ரெண்டு பேர் கூடயும் இருப்பாங்க. அப்படி வேணா சொல்லிக்கலாம். அடுத்து, யாரு ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிப்பா? எஸ். என்னடா ஆப்போசிட்டா இருக்குன்னு பாக்குறீங்கல்ல? இவருதே பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாரு. நான் அப்படி கிடையாது. வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், காரு வாங்கணும், நகை வாங்கணும். மிடில் கிளாஸா பிறந்துட்டு மிடில் கிளாஸாவே வாழணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த ரிச்சான வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்கு. இருந்தாலும் மிடில் கிளாஸும் ஓகே தான். அடுத்த கொஸ்டின், யாரு அதிகமா லவ் பண்றா? சரி 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 சரி, இங்க பாரு, உனக்கே தெரியும் உன்னோட நான் தான் அதிகமா லவ் பண்றேன். அப்படிலாம் கிடையாது, நானும் தான். சரி ஓகே. ஆக்சுவலா இவங்க பெருசா காட்டிக்க மாட்டாங்க. அதாவது காதல் பண்றப்ப வந்து அதையும் இதையும் எதையாவது பேசி விட்டுறதுங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைலாக்ஸ் அது இதெல்லாம் வந்து போடுறது கிடையாது. இவதான் இவன் எங்க வேற போறாங்க கூட இருக்காளே அப்படின்ட்டு. நம்ம அப்படி கிடையாது. அப்படிங்க இப்படிங்க, இச்சோ இப்படி ஆயிடுச்சா, ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்ட்டு வந்து ஃபுல்லா கேர் பண்ணி பாத்துக்குவோம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லவ் இருக்கு. ஓகே ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓவர் அவங்களையும் போர் அடிக்க வேணாம்.
எங்களுக்கே போர் அடிக்குது இந்த வீடியோ, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லாத, கடைசியில வந்து இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான், நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இந்த குழந்தைங்க மூஞ்சியை பார்த்தாது கொஞ்சம் பண்ணி விடுங்க, பிச்சை எடுக்க வைக்காதீங்க தயவு செஞ்சு. ரீசெண்டா தான் பிச்சை எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லிக்கலாமா? பாய் பாய், லவ் யூ. ஒரு 20 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 20 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன் ஆல்ரெடி நீ கேடத்தனமா தான் பேசுறேங்கறியா? எதுக்கு அக்கல்ல கை விட்டு சொல்லிட்டு இருக்கற? கை கட்டி இருக்கறேன், பார்த்தாதல்ல. ஏன் முன்னாடி கை கட்டி உட்கார்ந்தேனா அப்ப நான் உன்னை மிரட்டி வச்சிருக்கேன்னு நினைப்பாங்கல. சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்க.